ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் கோவக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். வழக்கமாக கோவக்காவை காலையில் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா சட்டுன்னு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே கோவக்காய் ஃப்ரை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இது ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம். கோவக்காய் ஃப்ரை செய்கிறதுக்கு பெரிய அகலமான ஒரு கடாய் வச்சுருக்கேன். அது சூடானோன்னு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நல்லா சூடானோன்னு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உளுந்து, 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் 2 காஞ்ச மிளகாவை நல்லா கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. மிளகாவை சேர்த்த பிறகு மிளகாவை நல்லா பொரியட்டும். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சோடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரியட்டும். இந்த அளவுக்கு பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்த பிறகு ஃப்ளேமை மீடியம் டு லோவில் வச்சே 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா சுருள வேகணும். அதே நேரத்தில் வெங்காயம் கருகாமல் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சுருள வெந்தோடனே இதில் நம்ம கோவக்காய் சேர்த்துக்கலாம். கோவக்காய் 750 கிராம் அளவுக்கு கோவக்காவை நல்லா காம்பெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கோவக்காய் அதிக நேரம் ஆகும் வேகிறதுக்கு. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நீங்கள் வெட்டி சேர்க்கும் போது சட்டுன்னு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே கோவக்காய் வெந்துடும். காலையில் நீங்கள் கோவக்காவை லஞ்சுக்கு கொடுக்குறதா இருந்தால் நாளே நீங்கள் கோவக்காவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எண்ணெயை போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. வதக்கி நல்லா சூடு ஆறினோன்னே ஃப்ரிட்ஜில் மூடி போட்டு வச்சுக்கோங்க. மறுநாள் காலையில் எலும்புனே இந்த மாதிரி நல்லா லேசாக தாளித்து விட்டுட்டு கோவக்காவை சேர்த்திங்கன்னா சட்டுன்னு கரெக்டாக ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு போட்ட பிறகு கோவக்காவை 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா வதக்கின பிறகு மூடியை போட்டு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வேகட்டும். பாருங்கள், 12 நிமிஷத்துக்கு பிறகு கோவக்காய் நல்லா முக்கால்வாசிக்கு மேலே, அதாவது 80% மேலே நல்லா வெந்திருக்கு. இதில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கோவக்காய் நல்லா ரோஸ்ட்டாக வேணும்னா மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இரும்பு கடாயில் சமைக்கிறீங்க, அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக்கில் சமைக்கிறீங்களா இருந்தால் இந்த மாதிரி எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே அது நல்லா ஒட்டாமல் தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சமைக்கும் போது கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் பிடிக்கும். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை மறுபடியும் மூடியை போட்டு 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். இந்த அளவுக்கு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, நல்லா சுருள வெந்திருக்கு. மறுபடியும் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போயே கோவக்காய் ஃப்ரை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, மணமாகவும் இருக்குது. இதை நல்லா வதக்கின பிறகு இதில் மறுபடியும் நல்லா சுவை கொடுக்கறதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலாக சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்க்குறனால கோவக்காய் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரே 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதிக நேரம் தேங்காய் பூ சேர்த்த பிறகு அதிக நேரம் அடுப்பில் இருக்கக்கூடாது. அதனால் ஒரே 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. மல்லியை சேர்த்த பிறகு ஒரே ஒரு பரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட அருமையான கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரியே நாளே நீங்கள் கோவக்காவை 80% வேக வச்சுட்டு மறுநாள் நீங்கள் நல்லா தாளிச்சிட்டு கோவக்காவை சேர்த்திங்கன்னா அருமையான கோவக்காய் ஃப்ரை சட்டுன்னு 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். காலையில் டென்ஷனே இல்லாமல் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த கோவக்காய் ஃப்ரையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.